வணக்கம் ரெடி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒடக்கநல்லூர், வெள்ளியக்குடி சக்தி வளாகம், சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் ஏராளமான விவசாயிகள் சம்பா நெல் நடவு செய்துள்ளனர். இப்பயிர்கள் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இளம் நடவு பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து 500 ஏக்கருக்கு மேல் பாதிப்பு ஏற்படுவது. இந்த மழைநீர் வெளியேற வேண்டுமானால் தண்ணீரை வெளியேற்ற சூழ்ந்துவிட்டு மண்மேடுகள் மண்டி தூர்ந்து போயுள்ளது. இதனால் வடிகால் வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாதால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுவதாக கண்ணீரோடு விவசாயிகள் கதறி வருகின்றனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள பாதிப்பில் இருந்து வெளியில் வெல்ல வர தாங்கள் இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என வேதனையோடு குறிப்பிட்டு வருகின்றனர். இதுகுறித்து மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பு வடிகால் மற்றும் பாசன வாய்க்காலை தூர் வார வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையிலும் விவசாயிகள் கோரிக்கைகளை கண்டுகொள்ள வேண்டும், விளம்பர அரசின் பொதுப்பணித்துறை விவசாயிகள் என வேதனை குற்றச்சாட்டு. அதே போன்று பார்த்தோம்னால் கடந்த 2 தினங்களாக சிதம்பரம் அருகே உள்ள 3000க்கும் ஏற்பட்ட நெற்பயிர்கள் பயிர் செய்தவர்கள் விளைநிலை சூழ்ந்து அது அங்கேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா கடந்த 2 நாட்கள் விட்டு மழை பெய்ததன் காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள பெருங்காலூர், முகையூர், பரிவாளகம், திருகாவலூர், ராதாநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் சம்பா சாகுபடி செய்யப்படுவது. தொடர் மழையின் காரணமாக இந்த விளைநிலங்கள் மழைநீர் சூழ்ந்து இருப்பதால் விவசாயிகளுக்கு கவலை இருந்தனர். இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகள் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர்வாரால் பராமரிப்பு செய்யப்படாதால் மழைநீர் வடியாத முடியாமல் சிக்கி தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டி வருகிறார்.